ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவுத் துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இருக்க பாருங்கள், டிஎன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அங்கேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்காணும் பதவி பார்த்தா புதுசாக தோற்றுவிச்சிருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சத்துணவுத்துறையில் ஒரு சில புதிய வேலையை தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 8000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு தகவல் தொகுப்பாளர் கேட்டிருக்காங்க. ஐடி கோஆர்டினேட் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 15000 ரூபாய் சேலரி. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கணினி உதவியாளர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி 15000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும். அதேமாரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 3 வகையான போஸ்டிங் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது முற்றிலும் பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ அதேமாரி பார்த்தா உங்களுக்கு எங்கே ஒதுக்கீடு அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா, இது எந்த இடத்துல வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா 10/2/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 18/2/2025 கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ ஒட்டிட்டு ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு டிக் பண்ணிவிட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, பிறந்த தேதி என்ன, நீங்கள் ஆனா பெண்ணா, திருமணமானவரா இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு ஸோ டைப்ரைட்டிங் நம்பர் அதெல்லாம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சைன் கேட்டிருக்காங்க. சைன் போட்டுட்டு விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து சான்று நகல்களும் சுய சான்று மீட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இல்லை எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணியோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் கீழே சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் பார்த்தா டாக்குமெண்ட் மிஸ் ஆகப்படுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்க திட்டப்பிரிவில் இப்போதைக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஜாப் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. ஒரு ஆஃபீஸர்ஸ்ன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. சேம் சத்துணவு பிரிவில் தான் வேலைவாய்ப்பு இருக்க போது 8000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தா டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சு தான் சைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதேமாரி தகுதி என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தகுதியில் இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/2/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அஞ்சல் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஒட்டிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு சைன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டமாக இந்த வேலையை அறிவிச்சிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்படின்னே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஜாப்க்காக வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே பார்த்தா வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா அப்டேட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் எல்லா ஜாப்ஸ் பற்றியும்.
அதை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சத்துணவுத்துறையிலேருந்து இந்த அலுவலக உதவியாளர், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி பதவி உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. மற்ற மாவட்டங்கள் வருஷத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.